பார்வர்ட் பிளாக்காரனா இந்த ஒத்த சீட்டுக்காண்டி இந்த உசிலம்பட்டியில ஒரு சீட்டு வரும்ன்றதுக்காக வேண்டி நக்கிட்டு போற பார்வர்ட் பிளாக்கார பசுபொன் பாண்டியன் இல்ல, பசுபொன் பாண்டியன் திருநெல்வேலி மறந்தேன். உண்மையான பார்வர்ட் பிளாக்கார, உண்மையான சுபாஷிச்சு எது உண்மையாவது பேசுவோம். அது திமுக காரனா இருந்தானா, அது அதிமுக காரனா இருந்தானா, அது அமமுக காரனா இருந்தானா, அது எந்த கட்சிக்காரனா இருந்தானா, அது பிஜேபி கட்சிக்காரனா இருந்தானா, நீ தான் பிஜேபியில 7 பேரை ஒண்ணு சேர்த்து தேவேந்திர குல வேளாளர் அறிவிச்சா. அதுல எதிர்ப்பு அவ்வளவு இருந்துச்சு. எதிர்ப்பு இருக்கும்போது நீ பிஜேபி காரன் அறிவிக்கலாம். ஏன் பிஜேபி காரனால அதை அறிவிக்காம ஏன் பிஜேபி காரன் பண்ண முடியாது? பிஜேபி காரன் இவ்வளவு பேசுற பிஜேபி காரன் முத்துராமலிங்கத்தை ஒரு பேரக்கடா விமான நிலையத்துக்கு இடம் நாங்க கொடுத்தோம்ன்ற விமான நிலையத்துக்கு, மதுரை விமான நிலையத்துக்கு இடம் கொடுத்தோம். அதனால ஏன் ஜாதிக்காரன் பேரை வைக்கின்றியே? தமிழ்நாடு பூரா இடம் பூரா மரவ இடம். இந்த நாடே மரவர் நாடுறா. தமிழ்நாட்டுடைய பேரே மாத்தி மரவர் நாடு இருக்கா. எல்லா இடமே மரவ இடம்டா. மதுரையில நீ கன்னியாகுமரியில் ஆரம்பி சென்னை எல்லாமே மரவர் நாடு, மரவர் சீமை, மரவர் பூமி, மரவர் மண்ணுடா. இந்த நாட்டுல நீ மரவர் மண்ணு இல்லாத ஒரு இடத்துல உன் காலடி எடுத்து வச்சிரு பாப்பா. இந்த ஒவ்வொரு காலடியும் மரவர் மண் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுல வேற ஜாதிக்காரன் வாழவும் முடியாது, நடக்கவே முடியாது. இவன் ஒரு 4 கிராமத்தை கொடுத்துட்டு விமான நிலையத்துக்கு ஏன் ஜாதிக்காரன் பேர் வைக்கிற? அங்க செஞ்ச தியாகத்திற்கு எங்களுடைய மக்கள், எங்களுடைய மன்னர்கள், எங்களுடைய முன்னோர்களை கொடுத்த தியாகத்துக்கு உடைக்கு நாங்கள் அருளிய எத்தனையோ விஷயம், நல்ல விஷயங்களுக்கு அதையெல்லாம் யார்கிட்ட போய் எங்க போய் நம்ம கேட்க முடியும்? எனவேதான் சொல்லுகிறேன், 4 ஊரை கொடுத்துட்டு விமான நிலையத்துக்கு பேர் அந்த பிஜேபி காரன் சொல்றேன், நீ முத்துராமலிங்க தேவர் பேரை விமான நிலையத்திற்கு வைக்க வேண்டும். முத்துராமலிங்க தேவர் பேரை விமான நிலையத்திற்கு வைக்கல அப்படின்னு சொன்னா அவன் சொல்றான், தேவர் பேர் விமான நிலையத்துக்கு வச்சிருவியா பாத்துருவோமான்ற, வா எப்ப வேணாலும் பாப்போம். கிருஷ்ணாவை மகன் சொன்னா எங்க வேணாலும் மோதுவோம்னா, திருநெல்வேலியில மோதனாலும் மோதுவான், மதுரையில மோதனாலும் மோதுவான், திருச்சியில மோதனாலும் மோதுவான், எந்த ஊர்லனாலும் சண்டை ஊறதுக்கு மரவன் தயாரா இருக்கப்படா, வாடா அடிச்சு பாப்போம்டா, எதுக்கு வேணாலும் வாடா. அரசியல் சண்டையா ரெடி, அடிதடி சண்டையா ரெடி, எதுக்கும் ரெடியான வேண்டாம் மரவன். அதனாலதான் நான் சொல்றேன், மரவர்கள்ட்ட ஏதாவது ஒரு உறுதிமொழி வாங்கணும்னா இறுதியாக சொல்றேன், பயமா இருக்கு கேட்கறது, யோசிச்சுதான் கேட்கணும். ஏன்னா சொன்னபடி மரவர் நிக்க மாட்டான். இப்ப நான் சொல்றேன், புதிய தமிழகம் கட்சியை, கிருஷ்ணசாமியுடைய புதிய தமிழகம் கட்சியை எந்த கட்சி கூட்டணியில சேர்க்குதோ, அது திமுகவோ அண்ணா திமுகவோ பிஜேபியோ, எந்த கட்சி புதிய தமிழகம் கட்சியை கூட்டணியில் சேர்க்குதோ அந்த கட்சிக்கு மறவர்கள் ஓட்டு போட மாட்டார்கள், தேவர் சமுதாய மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள். அந்த வேட்பாளர் தேவர் சமுதாயம் ஆளுகிற ஊருக்குள்ள வரக்கூடாது என்ற சபதத்தை எடு. இப்படி ஒவ்வொருவனாக அரசியல் எதிரிகளை வெளியேற்றுவோம் என்று சொல்லிக் கொண்டு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவோம். முத்துராமலிங்கத்தேவர் வழி